தேங்காவே போடாமல் 5 நிமிஷத்தில் சூப்பரான மீன் குழம்பு வச்சேன். அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு சின்ன உள்ளி, பூடு, சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி நல்லா அரைச்சி அதை அப்படியே உள்ளே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி கரைச்சி புளி தண்ணி அப்படியே உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, அப்புறம் மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன் அந்த மசாலா ஸ்மெல்லு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த நெய்ச்சாலையை வந்துட்டு இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டேன். அது 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். தேங்காவே போடாமல் நல்லா சூப்பராக நல்லா மணக்க மீன் குழம்பு இருந்து. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு மத்தியானம் லஞ்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.